அச்சு வந்து மோகினியை விட்னஸ் பண்ணியிருந்தேன். அது நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது உங்கள் சப்போர்ட்லேயே தெரிஞ்சுது. அதுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன். லவ் யூ கைஸ். அண்ட் இந்த வாட்டி நம்ம அதை விட ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறோம். கொல்லிவாய் பிசாசை பார்க்க போகிறோம். எஸ், லாஸ்ட் டைம் மோகினி, இந்த வாட்டி கொல்லிவாய் பிசாசு. அச்சுக்கு சீரியஸாக ரொம்ப பயமாக இருக்குது. ஆல்ரெடி 12 o'clock மேலே ஆயிடுச்சு. கொல்லிவாய் பிசாசை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரை பற்றி அச்சு சொல்லி ஆகணும். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக கொல்லிவாய் பிசாசு பயங்கரமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தது இந்த ஊருக்கும் கொல்லிவாய் பிசாசுக்கும் அப்படின்னு அச்சு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கொல்லிவாய் பிசாசுனா யார், எப்படி இருப்பாங்க? வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். கொல்லிவாய் பிசாஸ்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான கோஸ்ட். லாஸ்ட் வீக் என்கவுண்டர் பண்ண மோகினி மாதிரி இவங்க ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான கோஸ்ட். கொல்லிவாய் பிசாஸ்னா எதுக்கு இவங்களுக்கு ஒரு பேர் வந்ததுன்னா, இவங்க வந்து கொன்று எரிக்கப்பட்ட ஒரு சோல். கைஸ், இவங்களை வந்து கொலை பண்ணிட்டு எரிச்சிடுறாங்க. இல்லைனா உயிரோடு இருக்கும் போதே ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்கள வந்து எரிச்சிடுறாங்க. அப்போதான் அவங்க வந்து கொல்லிவாய் பிசாசா ஆக்சுவலாக மாறுறாங்க. கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையில ஆக்சுவலான மீனிங் இருக்கு. கொல்லி அப்படின்னா வந்து நெருப்புன்னு சொல்றாங்க. வாயில வந்து நெருப்பு வச்சு அவங்க வந்து கக்குவாங்களாம். எரிஞ்ச தோற்றத்தோட, எரிஞ்சு போனவங்க தெரியும்ல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முடியோட ஒரு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஒரு எரிஞ்சு போன ஒரு பேய் மாதிரி தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்க தான் கொல்லிவாய் பிசாசு. அந்த அவங்க வாயிலேருந்து நெருப்பு வந்துக்கிட்டே இருக்குமோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க அந்த தீரா பகையில் இருக்கிறதால அவங்க கோவப்படும் போது இந்த நெருப்பை கக்கிட்டே இருப்பாங்கன்னா, நம்ம இப்போ நிற்கிற இந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால அவங்க வந்து ஒரு பொண்ணை கொன்னாங்க, யார் கொன்னாங்க, எதனால அவங்க வந்து 40 வருஷமாக இன்னமும் தீராத பகையோடு இங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே பேசலாம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஊருக்காரங்க வந்து இந்த முந்திரி தோப்பு கிட்ட தான் கண்டிப்பாக வந்து கொல்லிவாய் பிசாசு டெஃபினட்டாக தென்படும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரிஸ்க், இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்ற மாதிரியும் சொன்னாங்க. அப்படின்ற மாதிரியும் ஆக்சுவலாக சொன்னாங்க. ஸோ இப்போ அச்சு வந்து கண்டிப்பாக என்ன நடந்தாலும் இன்னைக்கு கொல்லிவாய் பிசாசை பார்க்காம போகிறதில்ல. கொல்லிவாய் பிசாஸ் வந்து கண்டிப்பாக இங்கே கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இது ஏன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுதுன்னு எனக்கு தெரில. ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரில. என்னோட ஃபோன் என்கிட்ட கொடுங்க. ஐஸ், ஆக்சுவலாக வந்து இதுக்கு என்னாச்சுன்னு தெரில. நான் வந்து புதுசாக தான் வாங்கிட்டு வந்தேன். வரும்போது அண்ட் ஃபுல் பேட்ரி போட்டு தான் வந்தேன். இப்போ வந்து ஒர்க் ஆக மாட்டோம். எனக்கு என்னாச்சு தெரில. ஸோ நம்ம வந்து ஃபோனையும் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். அப்படியே போயிடலாம். ஓகே, எனக்கு வந்து இது இருக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, எரியுது அப்பப்போ எரிய மாட்டேங்குதா? எரியுது. எதுக்கும் நான் இது பேட்ரி இதுவும் நான் எதுக்கு சேஃப்டிக்கு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கையில் வச்சுட்டு நான் அப்படியே போகிறேன். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. எல்லா சைடும் இது ஒரு பெரிய காடு கைஸ் இந்த இடத்துல. அண்ட் இந்த காட்டில் என்ன நடந்திருக்குன்னு அச்சு முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, செல்வி அப்படின்றவங்கள பற்றின ஒரு ஸ்டோரி தான் ஆக்சுவலாக இது. செல்வி அப்படின்றவங்க வந்து இப்போது இந்த 40 வருஷமாக இந்த ஊரே கதிகலங்க செஞ்சு வச்சுட்ருக்க அந்த கொல்லிவாய் பிசாசு தான் வந்து ஆக்சுவலாக செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடியே செல்வியாக இருந்தவங்க தான் வந்து கொல்லிவாய் பிசாசாக மாறி இப்போது இந்த ஊரையே பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஊருக்கு மேலே அவங்களுக்கு அவ்வளோ வரணுமோ? ஆக்சுவலாக இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க அவங்கள அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது சவுண்டு விஸ்பரிங் சவுண்ட் மாதிரி ஏதாவது கேட்குதான்னு ஒரு நிமிஷம். எனக்கு எதுவும் நார்மலாக இல்லை. இது வேறு ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. இதுதான் கொஞ்சம் வெளிச்சமாகவே தெரியுது. ஓகே கைஸ், செல்வியை பற்றி ஆரம்பிக்கும் போது எதுக்கு இவ்வளோ தடங்கள் வருதுன்னு தெரில. பஸ்ஸில் ஆச்சும் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். செல்வி வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி செல்வின்றவங்க வந்து இந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு 17-18 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்க பையனை லவ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பணக்கார குடும்பத்தில் இருந்த அந்த பையனுக்கு மொத்தம் 4 அண்ணனுங்க. அண்ட் இவங்க தான் அந்த கடைசி 5வது கடைக்குட்டி பிரதர். இவர் வந்து மற்ற 4 அண்ணனுங்கிற மாதிரி இல்லாமல் டைரக்ட் ஆப்போசிட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 அண்ணனுங்க எப்படின்னு சொல்கிறேன். அவங்க எப்படின்னா இந்த ஊரில் வந்து இந்த ஜாதி வெறி பிடிச்சிருப்பாங்கள்ல, படிப்பறிவு இல்லாமல் ஜாதி வெறி பிடிச்சிட்டு மேல் கேஸ்ட்டு நீங்களாம் கீழ் கேஸ்ட், நீங்களாம் எங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நீங்களாம் வந்து ஒதுக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு ஆளுங்க தான் 4 அண்ணனுங்களுமேவா.
ஆனா அந்த கடைசி பையன் வந்து அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட். அவர் வந்து வெளியூர்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. வெளியூர்னா லைக் கிராமத்துலேருந்து மெட்ராஸோ இல்ல பெங்களூரோ அப்படின்ற மாரி வச்சுக்கோங்க. என்னன்னு கரெக்ட்டா தெரியல. ஆனா வெளியூர்ல போய் அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அண்ட் அவர் படிச்சதும் வந்து கம்யூனிஸ்ட் தானாம். அண்ட் அவருக்கு வந்து இந்த அண்ணனுங்கள மாரி மைண்ட் இல்லாம டைரக்ட் ஆப்போசிட்டான மைண்ட் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் லவ்வும் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அது வந்து வீட்ல மாட்டி அவங்க பெரிய அண்ணன் வந்து இத பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட வந்து டைரக்ட்டா "நீ லவ் பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. "ஆமா நான் லவ் பண்றேன்" அப்படின்ற மாரி அவரும் சொல்லியிருக்காரு. எப்படி சொன்னாரு அப்படின்னா, எப்படி பயத்த விட்டு சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப பாசமா "நீ என்கிட்ட சொல்லுடா தம்பி, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் நான் எதுவா இருந்தாலும் பண்றேன். நான் இருக்கேன்" அப்படின்ற மாரி ஒரு மாரி பாசமா சொன்னதால, அப்பா இல்லாத அவர் வந்து அண்ணனோட பேச்ச நம்பி, "நீங்க எப்படியாவது மிச்சம் 3 அண்ணன்கள பார்த்துக்கோங்க. என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணுங்க, சேர்த்து வைங்க" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இவங்க ரொம்ப கேஸ்ட்லாம் பார்க்குறவங்க. செல்வி யாரு? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, செல்வி வந்து இவங்க 4 பேர் வீட்ல வேலை செய்ற ஒரு பொண்ணு. வேலை செய்றன்னா மாட்ட பார்த்துக்கிற ஒரு பொண்ணு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அவங்க அப்பாவும் அவங்களும் மட்டும் தான் செல்விக்கு. அவங்களும் வந்து அவங்களோட அந்த காம்பவுண்ட்லயே ஒரு சின்ன இடத்துல தான் இருந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. கொட்டு சவுண்ட் கேக்குதா? எனக்கு ரொம்ப கிளியரா கேக்குது. தெரியல. மேபி எங்கேயாவது தூரமா திருவிழாவான்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல என்ன திருவிழா கொண்டாட போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு, ஃபைனலா அவங்க பெரியண்ணா கிட்ட சொல்லும்போது, அவங்க அண்ணா வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, அது நடந்து கரெக்ட்டா 3வது நாள் இவங்க 2 பேரும் ஓடி போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்ச பெரிய அண்ணன் வந்து கோவப்பட்டு, ஆனா இவங்க 2 பேரும் ஓடி போறதுக்கான காரணம் என்னன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். பெரிய அண்ணா வந்து ஸ்டாப் பண்ணி, "நான் தான் சொன்னேன்ல, உங்கள 2 பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னேன்ல. நீங்க எதுக்கு அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணீங்க?" அப்படின்ற மாரி அவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இவரும் வந்து திரும்பியும், "ஆமா அண்ணா, எனக்கு இதனால ஒரு பயத்தினால தான் நான் அத பண்ண வந்தேன். என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, செல்விய மட்டும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சின்ன அண்ணனுங்க வந்ததுக்கு அப்புறமா நம்மள பெரிய அண்ணன் பார்த்துப்பாங்க. அவங்க வந்து நம்மள பேசி சமாளிச்சு நம்மள வந்து சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் அவர் வந்து ஆக்சுவலா இருந்திருக்காரு. பட் அவரோட நம்பிக்கை உடையிற மாரி எல்லாமே அதுக்கப்புறம் நடந்திருக்கு. இவரு ஒழுங்கா ஓடி போயிருந்தாலாவது பரவாயில்ல போல, பொண்ணோட உயிராவது மிஞ்சிருக்கும். அந்த ஜாதி வெறி புடிச்சவங்க எப்படி நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க. இதை நிறுத்த சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு அவரோட லவ்ல. அப்பா இல்லாத ஒரு பையன் ரொம்ப ட்ரூவா அவர் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ செல்வியை வந்து விடவே இல்லை. அன்னைக்கு 3வது நாள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீ இன்னைக்கு அவளை விட்டுதான் ஆகணும், இல்லைன்னா நாங்க அதை நடத்துவோம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால அவரும் வேற வழியே இல்லாம நான் வந்து செல்வியை மறக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து பொய் தான் சொல்லியிருக்காரு. நீ நைட்டே ஊர்லேருந்து திரும்பி ஓடிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருந்திருக்காரு. ஆனால் இதை சென்ஸ் பண்ண அவனோட அண்ணனுங்க இவனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி, ஆனால் அதுக்கு முன்னாடி செல்வியை கொல்லணும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே போய் செல்வியை கொன்னுட்டாங்க. அதுவும் எப்படின்னா உயிரோட எரிச்சு கொன்னுருக்காங்க. அவங்கள மட்டும் கொல்லலை, அவங்க அப்பாவையும் சேர்த்து கொன்னுருக்காங்க. ஃபஸ்ட்டு கொன்னது அவங்க அப்பாவை தான். வீட்டிலே அவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பெரிய பங்களாவில் இவங்க வந்து ஒரு சின்ன மாட்டு கொட்டாய்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் மாட்டெல்லாம் கொளுத்திட்டு அதோட அவங்க அப்பாவும் இறந்துருக்காரு. இவங்க பயந்து போய் ஒரு வைக்கோல்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே பார்க்காம எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், உனக்கு என்னோட தம்பி கேட்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டி ரொம்ப அசிங்கப்படுத்தி எரிச்சே கொன்னுருக்காங்க உயிரோடு இருந்த செல்வியை. இதுதான் வந்து 40 வருஷமா செல்விக்கும் இந்த ஊருக்கும் இருந்த பகை. வெயிட் ஊருக்கு இருந்த பகை அப்படின்னா நான் இப்போ சொன்னேன். கைஸ், ஊர் இதில் எப்படி சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக செல்வியை வந்து எரிச்சிட்டு அவங்கள விட்டுட்டு போகும்போது அவங்க வந்து சாகலையாம். நைட்டு ஃபுல்லாக போராடி தான் இருந்திருக்காங்க. எரிஞ்சு போன உடலோட உயிர் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆனால் அந்த ஊரில் இருந்தவங்க யாருமே வந்து அவங்கள காப்பாற்ற ட்ரை கூட பண்ணல. பிகாஸ் அவங்க இருந்த நிலமை அந்த மாதிரி. இந்த ஊர் வந்து அந்த வீட்டுக்கு தான் கட்டுப்பட்டு இருந்தாகணும் அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து செல்வியை காப்பாற்ற யாருமே இல்லை. அதனால இது ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அந்த கோவத்தில் அந்த ரிவெஞ்சை தான் செல்வி வந்து அந்த 4 அண்ணன்களையும் நம்ம இப்போ நின்றுட்டுருக்க இந்த காட்டில் வேறு இடத்துல கொன்னுருக்காங்க, எரிச்ச மாதிரியே. அண்டு இந்த கொலை வந்து இந்த 4 பேரோடலாம் நிற்கலை. அதை தாண்டி கிட்டத்தட்ட நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேணவே வேணாமா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாததுன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. பட் அச்சுக்கு வந்து கொல்லிவாய் பிசாசுன்றது வந்து ரொம்ப நாளாகவே பார்க்கணுன்னு ஒரு இருந்துச்சு. ஆனால் இந்த ஊரில் நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே
இங்கே வரப்பட்டுட்டுன்னா அவங்களே என்னை இழுத்துட்டாங்களான்னு தெரியல. இங்கே வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து நம்ம ஏதாவது பார்க்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக செல்விக்கு நடந்த விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அது நடந்துருக்கூடாது. லவ் பண்ண அந்த பையன் இருக்காங்களே, அந்த பையன் வந்து அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டே இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவருக்கு எதுவும் ஆகலையா, இல்லை ஒரு வேளை செல்வி லவ் பண்ணதால் அவங்கள எதுவும் பண்ணலையான்னு எனக்கு தெரில. அவர் இன்னமும் உயிரோடு தான் இருக்கார். பட் இந்த ஊரில் இல்லை, வேறு ஊருக்கு போயிட்டார் அப்படின்றதுலாம் கேள்விப்பட்டேன். அந்த வீட்டையே விட்டுட்டு தான் அவர் வந்து அந்த ஊரை விட்டே போயிருக்காரு. அவர் தான் கடைசியாக போயிருக்காரு. அவங்க அண்ணனுங்களோட ஃபேமிலி யாருமே இங்கே இல்லை, எல்லாருமே கலந்து போயிட்டுருக்காங்க. எதுக்கு இத்தனை வாட்டி இது ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப டயர்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக நம்ம இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அண்டு அங்கே பாரா நெருப்பு தானே கைஸ் 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 ஏதோ ஒன்று நம்மளை நோக்கி தான் வருதான்னு எனக்கு தெரியல. நம்மளை நோக்கி வருதான்னு தெரியல. சேஃபாக இருங்க, இந்த பக்கம் வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. சேஃபாக இருங்க கைஸ். ஆக்சுவலா இதுக்குள்ளேயே போகுதுடா. நான் பார்த்தது நெருப்பு தான். கண்டிப்பாக செல்வியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னால் இதை நம்ப கூட முடியல. சீரியஸாக நம்ம வந்து இதை விட்னஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்தாங்க. பறந்த மாதிரி இருக்கு எனக்கு அதை பார்க்கும்போது. இவ்வளோ ஹைட்லையா? ஆக்சுவலாக இந்த ஊர்க்காரங்க வந்து இந்த இந்த கொல்லிவாய் பிசாஸ் வந்து ஆக்சுவலாக பறக்கும் அப்படின்றதெல்லாம் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் எதிர்க்கே இப்படி பார்ப்பேன்னு சத்தியமாக எனக்கு ரொம்ப எந்த பக்கம் போகிறதே தெரியல. இந்த பக்கம் தான் எனக்கு அது போன மாதிரி இருந்துச்சு. கைஸ் அவன் திரும்பி இதுக்குள்ளேயே போகலாம். அப்போனா அந்த ஊர்க்காரங்க சொல்கிறது எல்லாமே இந்த அளவுக்கு உண்மையா? இது இவ்வளோ பெரிய காடு அண்ட் இது ஃபுல்லாக முந்திரி தோப்பு தான் இருக்குது. இங்கே வந்து எதுவுமே இருந்த மாதிரியே இல்லை. உங்கள் தலைக்கு பின்னாடி என்ன அது நெருப்புன்னு தான் நான் ஆக்சுவலாக பார்த்தேன். அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பனா இவங்க சொல்றதுலாம் ஆக்சுவலாக இருக்கு. கண்ணால் பார்த்துருக்கேன் கைஸ். எப்படி மின்னல் பாருங்க, மின்னல் அடிக்குது. என்னால் நம்பவே முடியல. டேய் இந்த பக்கம் தானடா வந்தது கைஸ். இந்த பக்கம் தான் ஆக்சுவலாக வந்தது. ஆனால் இதுக்கு மேலே எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அங்கே பாரு கீழே. ஓகே நான் கைஸ் நம்ம இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாகவே சுற்றி காடு தான் இருக்குது. அண்ட் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னோட டார்ச் லைட் ஆஃப் ஆச்சுன்னு தெரில கைஸ். நான் வந்து வாங்கி ஆக்சுவலாக இப்போ தான் நான் வந்து புதுசாக இந்த டார்ச் லைட்டே வாங்கினதுக்கு காரணம் வந்து இது மாதிரி தனியாக போகாதீங்கன்னு சொன்னாங்கன்ற ஒரு கிளியராக பார்க்கணுன்றதுக்காகவும் சேஃப்டிக்காகவும் தான் நான் வாங்கினேன். ஆனால் எதுக்கு இது அமானுஷமாக ஆஃப் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப ஃபிஷியாக இருக்குது. நான் ஆஃப் பண்ணல, பட் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. பட் நான் வரும்போது ஃபுல் சார்ஜில் கொண்டு வந்தேன். நம்ம வீடியோ ஆரம்பிக்காத மாதிரி வரைக்கும் இது ஆனில் தான் இருந்தது. அப்புறம் அந்த நெருப்பு சீரியஸாக செம்ம ஃபிஷியாக இருக்குது. நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து இங்கேயே வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து போக போக போய்கிட்டே இருக்குது. நாங்கள் இப்போ எந்த பக்கம் இருக்கோம்னு எனக்கு தெரில. உங்களுக்கு வழி ஞாபகம் இருக்கா? இல்லை கைஸ். ஆக்சுவலாக சுற்றி இந்த இடத்துல இப்படி தான் இருக்குது. நாங்கள் வந்த வழியிலே வெளில போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனால் என்னன்னு எனக்கு தெரியல. இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாமோன்னு எனக்கு இந்த இடத்துல வச்சு தோணுது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே நிற்க வேணாம். நம்ம வந்த வழியிலே ஃபஸ்ட்டு வெளில போயிடலாம். எந்த பக்கம் வந்தாலே தெரியல. எல்லா பக்கமும் ரெண்டு வே போகுது. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே முந்திரி தோப்பு தான். எல்லாம் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக மரம் தான். அண்டு எனக்கு அந்த நெருப்பை பார்த்தது வந்து சீரியஸாக வேறு எங்கேயாவது இருக்குமோ, வேறு எங்கேயாவது இருக்கோன்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. எந்த பக்கம் போகணுண்டா? ஓகே ஓகே ஃபைன், இந்த பக்கமே போகணும்.
சுத்தம் கைஸ். நாங்கள் வந்து எங்கே வந்து மாட்டிக்கிட்டோன்னே எனக்கு தெரில. இந்த காடு ரொம்ப பெருசு. எங்கேயோ வெளிலேருந்து வரும்போது அட்லீஸ்ட் லொக்கேஷனாவது பின் பண்ணிட்டு வந்துடணும். நான் அதுவுமே பண்ணல. நான் நினச்சானோ அது பண்ணணும்னு. கார்கிட்ட போயிட்டா சேஃப் ஆகிடுவோம். ஓகே கைஸ், நான் வந்து வெளியே வந்துட்டேன். இவ்வளோ தூரம் தேடினதுக்கப்புறமா நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். இது வந்து எந்த இடம்னு தெரில. ஓகே, நான் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போகலாம். மறுபடியும் நெருப்புடா, நெருப்புடா, நெருப்பு 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 தான் இங்கே. வா, ஏன் போய் பார்க்கலாம். ரொம்ப கிட்ட போதீங்க, ரொம்ப கிட்ட போதீங்க, ரொம்ப கிட்ட போதீங்க. கால் பசஞ்சிருச்சு. லாஸ்ட் வீடியோவில் கையில் அடிப்படிச்சு கீழே உண்டு. எனக்கு வந்து ஆக்சுவலாக இதை நான் நேர்லேயே பார்த்துட்டேன். எனக்கு இது ரொம்ப என்னென்னு இன்னமும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து வெளில போயிடுறோம். எனக்கு இந்த பக்கம் தான் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த பக்கம் போகணுன்னு இப்போ தோணவே இல்லை. வெளில போயிடலான்னு தோணுது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பெரிய எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லை. ஃபோனில் இருக்க டார்ச் லைட்டும் அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்க இந்த பேட்டரியில் டார்ச் லைட் வச்சுட்டு சத்தியமாக போக முடியாது. இது சேஃப்டியும் இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து எப்படியாவது வெளில ஃபஸ்ட் போயிடலாம். ஓகே, ஆக்சுவலாக திருப்பியும் 2 வழி பிரியுது. எந்த பக்கம் போகணுன்னு எனக்கு தெரியல. நம்ம இந்த பக்கமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த சைடு தான் வந்து இது போச்சு. ஆனால் நம்மகிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டார்ச் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே போகலாமா? என்ன பண்ணலாம் ஏன் சொல்லுங்க. ஏன்னா என் ஃபோனில் பேட்டரியும் பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இது இன்னமும் எனக்கு தப்பாக தான் தெரியுது. இந்த ஊருக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இது எதோ நம்ம ட்ராப்பில் எதோ மாட்டின மாதிரி ஆகி போச்சு. எனக்கு இப்போது ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கும் ட்ராப் மாதிரி தாங்க இருந்தது. இந்த வார்த்தை நான் அங்கேயே சொன்னேன். எனக்கு இது ஒரு ட்ராப் மாதிரி இருந்தேன்னா இது வந்து ஒரு ஹைட்டாக பறந்துட்டு அதுவும் நெருப்பு ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். ஓகே, நம்ம அப்போனா ஒன்று பண்ணலாம். நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு வழி கண்டுபிடிச்சி வெளில போயிடலாம். கார்கிட்ட போய்ட்டு தான் பேசிடலாம். கொஞ்சம் சேஃபாக போகலாம், வெளில போயிடலாம். இது வேறு எரிஞ்சு ஆனால் இது எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் தான் வந்து இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க. வந்துச்சு கீழே பார்த்து வாங்க. கீழே முள்ளு முள்ளா இருக்குது. கார்கிட்ட வந்துட்டோம். இதாங்க இந்த ரோட் வழியாக தான் ஆக்சுவலாக வந்தோம். இப்போ வந்து இது எரிய மாட்டேங்குது. வரும்போதே செம்ம ஸ்பூக்கியாக இருந்தது. ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் நாங்கள் இங்கே ஆக்சுவலாக வந்தோம். ஊரில் அந்த சைடு இருக்குது, அதெல்லாம் க்ராஸ் பண்ணி ரொம்ப தூரம் கழிச்சு தான் ஆக்சுவலாக இந்த சைடே வரணும். நாங்கள் அப்படி தான் இந்த தூரத்துக்கு வந்தோம். நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்டே நாங்கள் அங்கே இருந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆன மாதிரியே தெரியல. செம்ம ஸ்பூக்கியாக இருந்தது எனக்கு அங்கே நடந்த ஒரு விஷயமும் நினைக்கும் போது. இது எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரில. அண்ட் அந்த நெருப்பு பார்க்கும்போது சத்தியமாக எனக்கு திருப்பி அங்கே உள்ளே போகணுன்னு தான் இருக்குது. ஆனால் எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் எங்களால் திருப்பி அதுக்குள்ளே போக முடியாது. நான் வந்து கண்டிப்பாக திருப்பி உள்ளே வரதான் போகிறேன். அச்சு டிசைட் பண்ணிட்டேன். டெஃபினெட்லி திருப்பி அச்சு வந்து இதே இடத்துக்கு வரலான் இருக்கேன். அண்ட் இந்த வாட்டி வந்து இதை விட பயங்கரமாக நம்ம அவங்கள ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏன்னா விட்னஸே இருக்குது. கண்டிப்பாக அவங்க இங்கே இருக்காங்கன்னா ஊர்க்காலங்க 2-3 பேர் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்களால வர முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் வந்து அச்சு இந்த வாட்டி தனியாக வந்தாச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அச்சு வந்து ஊருக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே என்ன நடந்தது கிளியராக எடுத்துகிட்டு அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வீடு அது இப்போவுமே யாருமே வாங்காமல் பாலடைஞ்சு போயிடுற நிலமையில இன்னமும் இருக்கிறத நானே பார்த்தேன். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அது எல்லாத்தையும் காமிச்சிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு அச்சு வந்து கண்டிப்பாக வரப்போகிறேன். அண்ட் நீங்களும் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் 1 lakh லைக் பண்ணுங்கள். ஷுவராக அச்சு இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்ததை இதை விட கிளியராக நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து இன்னும் கிளியராக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நானும் நினைக்கிறேன். இப்படி 4 பேரையும் கொண்டதுக்கப்புறமும் ஏன் அவங்க ஆத்மா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு எனக்குமே அது புரியல. நம்ம இது ஏதாவது ரிச்சுவல் ட்ரை பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஊருக்காரங்களையும் கூட்டிகிட்டே வரலாம். கைஸ், ஸோ சைனிங் அவுட். இந்த வீடியோவில் அச்சு இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அடுத்த வாரம் வேறு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன்.